மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஃபண்ட். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அசட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோ வந்து ஈக்விட்டி வந்து ஒரு 80% இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். அவர் வந்து 90% கூட வச்சிருப்பாரு. ஒரு சிலர்ல வந்து 100% கூட வச்சிருக்காங்க. அப்போ ரிஸ்க் டேக்கிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒரு சில மக்கள் வந்து ஒன்லி 50% வச்சிருப்பாங்க. அப்ப போர்ட்ஃபோலியோ வந்து அலோகேஷன் சேஞ்ச் ஆகுது. பர்சன் டு பர்சன் வந்து போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் சேஞ்ச் ஆகுது. அப்ப யாருக்கு வந்து இந்த ஃபண்ட் வந்து பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, யார் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல வந்து கோல்டு இருக்கணும், சில்வர் இருக்கணும், காமோடிட்டின்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்ல இருக்கணும், ஒரு ரெகுலர் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய டெட் ஃபண்ட்ல இருக்கணும். ஸோ இந்த ஒரு கலவையா இருக்குது. மல்டிபிள் அசெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலர் நம்மளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ நம்மளுடைய ஃபண்ட், இப்போ என்னுடைய ஃபண்ட்லாம் கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒன்லி வந்து ஈக்விட்டில மட்டும் கிடையாது. ஈக்விட்டில இருக்குது, கோல்ட்ல இருக்குது, டெட்ல இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் போர்ஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து டைமிங் ஆஃப் த மார்க்கெட் வந்து ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் டைமிங் பண்றது நம்மளை காட்டிலும் வந்து ஃபண்ட் மேனேஜர் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெட்டர் ப்ராசஸா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டாக்ஸ் ப்ராப்ளம். ஏன் டாக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க அப்படின்னா, இப்போ நம்மளே பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து டெட் ஃபண்ட்ல இருந்து நான் வந்து ஈக்விட்டிக்கு எடுத்துட்டு போறேன், இல்லை ஈக்விட்டில இருந்து டெட்டுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து நான் பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்க வந்து சேலரிடு பர்சன் இருந்தீங்கன்னா டெப்ட்ல இருந்து வந்து ஈக்விட்டிக்கு நீங்க வந்து ஃபண்ட் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் மார்க்கெட் கீழே வரும். அப்போ கோவிட் டயத்தில் மார்க்கெட் கீழே வந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணும்போது டெட்ல இருந்து ஈக்விட்டிக்கு ஃபண்ட் எடுத்துட்டு வருவோம். அப்போ டெட்ல இருந்து ஈக்விட்டிக்கு ஃபண்ட் எடுத்துட்டு வரும்போது டெட்ல கிடைச்ச நம்மளுடைய கெயின் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஸ்லாப் ரேட்ல வரும். அப்போ ஸ்லாப் ரேட்னும் போது வந்து 30% வரும். 30% ஸ்லாப் ரேட் அப்படின்னா நீங்க ஒரு 1 lakh நீங்க வந்து அதுல வந்து கெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 30,000 வந்து அதுல வந்து டாக்ஸா போயிடும். ஸோ அது வந்து ஒரு இன்எஃபிஷியன்ட். இது அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஃபண்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஃபண்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பேலன்ஸ்டு ரிட்டர்னா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டு வந்து ரொம்ப சூட்டபிளான ஃபண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ 2025 வந்து பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ண அசட் எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கோல்டு. 2024 ஈக்விட்டி ஸ்மால் கேப், 2023 ஈக்விட்டி ஸ்மால் கேப், 2022 வந்து கோல்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா டைம் டு டைம் வந்து கோல்டு, ஈக்விட்டி, இப்போ நீங்க கோவிட் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா கோவிட் டைம்ல வந்து டெட் ஃபண்டே வந்து 10%, 11%, 12% கொடுத்துருக்கு. அப்ப ஒவ்வொரு ஃபண்டுமே ஒவ்வொரு டைம் பீரியட்ல டிஃப்ரெண்டான ரிட்டர்ன் கொடுக்குது. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்ப ஈக்விட்டி ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து 100% ஈக்விட்டில போடுறாங்க. வந்து ஒரு 100% ஈக்விட்டில இருக்குதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதுல வந்து பயங்கரமான அடி விழுகும். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1990 to 2002 சென்செக்ஸ் ரிட்டர்ன் -3%, 4 வருஷம் -3%. எப்படி நம்ம வந்து சர்வே பண்ண முடியும்? 2008 இருந்து 2012 -5%, 2016 to 2020 only 4%. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் மார்க்கெட் 4 years 5 years வந்து 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்ப அந்த 0 ரிட்டர்னை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்குதா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அசட் அலோகேஷன் ஃபண்டு தான் வந்து பெஸ்ட் ஃபண்டு. ஸோ இப்போ அந்த அசட் அலோகேஷன் ஃபண்டு நம்ம எதுக்காக வந்து அசட் அலோகேஷன் ஃபண்டு நம்ம வந்து விரும்புகிறோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் இருக்கக்கூடாது, ஒரு ரெகுலரான ரிட்டர்ன் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம விரும்புகிறோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து எது கொடுக்குது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மல்டி அசட் ஃபண்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் கொடுக்குது. இது வந்து ஒரு டாக்ஸ் எஃபிஷியன்ட் ஃபண்டு. ஃபண்டு மேனேஜரை வந்து டைம் பண்ணி அவங்க வந்து ரீஅலோகேஷன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி அசட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது இது வந்து ஒரு ரீசெண்டான ஃபண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய ஃபண்டு வந்து இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து இப்போதான் வந்து கோல்டு ரேலி, சில்வர் ரேலி இது எல்லாமே வந்தனால நிறைய மியூச்சுவல் ஃபண்டு இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்கள் பழைய டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே வந்து 8 மியூச்சுவல் ஃபண்டு தான் 5 years அபோவ்க்கு அவங்களுடைய பீரியட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டேட்டா இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 8 ஃபண்டை எடுத்து அதில் வந்து பெஸ்ட் ஃபண்டு எது அப்படின்றத நம்ம வந்து அனலைசிஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அந்த 8 ஃபண்டு என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா குவாண்ட் மல்டி அசட் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசட் ஃபண்ட், நிப்பான் இந்தியா, டாடா மல்டி அசட், யூடிஐ, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஆக்சிஸ்.
ஸோ இந்த 8 ஃபண்டை வந்து நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுவோம். இந்த 8 ஃபண்டில் ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் வந்து ஏஇஎம், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஹையஸ்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய ஃபண்டு வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசட் ஃபண்ட். ஸோ இப்போ இந்த ஃபண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்பர் 1 ஃபண்ட். ஏன்னா எல்லா பேருமே வந்து விரும்பக்கூடிய ஃபண்ட், அதனாலதான் வந்து அவங்களுடைய ஏஇஎம் வந்து அதிகமா இருக்குது. நிறைய பேர் வந்து அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஏஇஎம் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து நல்ல ஃபண்டா இருக்குது. 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து 1 இயர் ரிட்டர்ன் பார்க்குறேன். 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ஃபண்ட் வந்து நிப்பான் இந்தியா ஃபண்ட். அவங்களுடைய ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15.82% கொடுத்துருக்காங்க. ஒர்ஸ்ட் ஃபண்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா யூடிஐ மல்டி அசட் ஃபண்ட். அதனுடைய ரிட்டர்ன் வந்து 9% தான் கொடுத்துருக்கு. இப்போ 3 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்ப்போம். 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ல பெஸ்ட் ஃபண்ட்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நிப்பான் 23% கொடுத்துருக்கு, குவாண்ட் 23% கொடுத்துருக்கு, யூடிஐ 22% கொடுத்துருக்கு. இந்த 3 ஃபண்டுமே க்ளோஸ் டு ஆக்சுவலி 22-23 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவே வந்து 5 இயர் ரிட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்படின்னா குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். அப்ப இதுதான் வந்து மெயினா வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணக்கூடிய டேட்டா. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா குவாண்ட் ஃபண்ட் வந்து 5 இயர் ரிட்டர்ன்ல பெஸ்ட். ஆனா 1 இயர் ரிட்டர்ன்ல, 2 இயர் ரிட்டர்ன்ல, 3 இயர் ரிட்டர்ன்ல அந்த அளவு கிடையாது. இதுவே வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் எடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த இதுலயுமே வரல. 1 இயர்லயும் பெஸ்டா வரல, 3 இயர்லயும் பெஸ்டா வரல, 5 இயர்லயும் பெஸ்டா வரல. நிப்பான் எடுத்தீங்க அப்படின்னா 1 இயர் 3 இயர்ல பெஸ்டா வராங்க. அப்ப நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னா எந்த ஃபண்ட் வந்து பெஸ்ட்? ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம அனலைசிஸ் பண்றது வெறும் வந்து ரிட்டர்ன் வச்சு அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அனலைசிஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி வந்து நம்ம வந்து 5 இயர் பாத்தீங்க அப்படின்னா குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான். குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் முன்னாடி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 1 இயரா வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அப்ப ஒரு ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ஒரு சில நேரங்களில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ஒரு சில நேரங்களில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. அப்ப ஒன்லி வந்து 1 இயர், 2 இயர், 5 இயர் சிஏஜிஆர் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அங்க வந்து நம்மளுடைய ஃபண்ட் செலெக்ஷன் ராங் ஆயிடும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல வந்து லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறது வந்து நிப்பான் தான், 0.27. இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மல்டி அசெட் ஃபண்ட்ல வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒரு கிரிட்டிக்கல். ஏன் அப்படின்னா மல்டி அசெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபண்ட் வந்து இப்போ நீங்க வந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபண்டோட சப்போஸ் நிப்பான் இருக்குது, நிப்பானுக்கு வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிப்பானோட கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபண்டுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், அந்த ஃபண்டுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சில ஃபண்டு வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குறாங்க, ஒரு சில ஃபண்டு வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா 0.27 கொடுக்குறாங்க. இப்போ அங்க உள்ள போய் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டுக்குள்ள வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், அது வந்து வெளியே வராது. ஸோ ஒரு சில ஃபண்டு கொடுக்குறாங்க, ஒரு சில ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க. இதுல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இதுல வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. இப்போ வாலட்டிலிட்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வாலட்டிலிட்டினா என்னது? ஃபண்டு வந்து ரொம்ப அதிகமா மேல போறது கீழே வருது, அதனுடைய ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்ல இருந்து மேல போய் கீழே வருது அப்படின்னா என்ன? அது வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஃபண்டு கிடையாது. ரொம்ப வாலட்டிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ரிட்டர்ன் வந்து அதிகமாகவும் போகுது, கம்மியாகவும் வருது. இப்போ வாலட்டிலிட்டி வந்து ஹையஸ்ட் வாலட்டிலிட்டி எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குவாண்ட். இப்போ குவாண்ட் வந்து 10.17 வாலட்டிலிட்டி. இப்போ அது வந்து கிளியரா தெரியுது. ஏன்னா அவங்களுடைய 1 இயர் ரிட்டர்ன் 12, 5 இயர் ரிட்டர்ன் வந்து 28%. ஸோ அவங்களுடைய வாலட்டிலிட்டி வந்து இங்க வந்து நல்லா வந்து பிளே ஆகுது, அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குது, கம்மியான ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபண்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது வந்து நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த பேசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எது வந்து பெஸ்ட் ஃபண்ட் சொல்லி செலக்ட் பண்றது இன்னும் வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். இப்போ ரோலிங் ரிட்டர்ன் பார்ப்போம். ரோலிங் ரிட்டர்ன்றது இது வந்து ஒரு நல்ல பேராமீட்டர். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒன்லி வந்து 1 இயர், 3 இயர், 5 இயர்னு சொல்லி பார்க்காம அந்த டைம் டு டைம், இப்போ 3 இயர் பார்க்கணும் அப்படின்னா 3 இயருக்கு முன்னாடி வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல இருந்து அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும், ப்ரீவியஸ் 3 இயர் டைம் வரைக்கும். அப்ப பார்க்கும்போது டே பை டே வந்து ரிட்டர்ன் பார்க்கும்போது அதனுடைய ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது இதனுடைய டேட்டா வந்து ஒரு பெட்டர் டேட்டாவா கொடுக்கும். இப்போ இதுல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிப்பான் டாப் ஃபண்டா வருது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய மீன் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 22% வருது, அரௌண்ட் 22%. ஸோ
இப்போ இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஃபண்டுமே வந்து இந்த பேசிஸில் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணி நம்ம எடுக்கணும் அப்படின்னா டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து கரெக்டான வந்து டெசிஷன் கிடையாது. நம்ம வந்து ஏன் வந்து மல்டி அசெட் ஃபண்டில் வந்து டிசைட் பண்ணுறோம், நம்ம வந்து ஏன் மல்டி அசெட் ஃபண்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர்றோம்? மல்டி அசெட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதை தவிர வந்து என்னென்னலாம் அதர் அசெட் கிளாஸ் இருக்கோ அதில் எல்லாத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதை காட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டு கீழே வரும்போது என்னுடைய போர்ட்ஃபோலியோ கம்மியாக விழுகணும். இப்போ கோவிட் டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 வந்து 36% கீழே வந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா 36% கீழே வந்துருச்சு அப்படின்னா க்ளோஸ் டு நம்ம வந்து ஒரு நம்ம கையில் வந்து எவ்வளோ நிற்கும் அப்படின்னா 6,50,000 தான் நிற்கும். அப்போ அது வந்து ஒரு பெரிய லாஸ். நம்ம வந்து என்ன அதாவது மல்டி அசெட்டுக்கு வரக்கூடிய மக்கள் என்ன எதுக்காக வந்து மல்டி அசெட்டுக்கு வர்றாங்க, ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக வர்றாங்க. அப்ப 36% வந்து மல்டி அசெட் ஃபண்ட்லயும் விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டான ஃபண்டு கிடையாது. நமக்கு வந்து அதை காட்டிலும் ரொம்ப கம்மியா வந்து கீழே வரணும். இந்த ஒரு கால்குலேஷன், இந்த ஒரு அனாலிசிஸ் நான் வந்து எடுத்து பண்ணேன். அப்ப பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த 8 ஃபண்டுல பெஸ்ட் ஃபண்டு கோவிட் டயத்துல நிப்பான் வந்து அவங்களுடைய ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஓல்டான ஃபண்டு கிடையாது. அவங்களுடைய ஃபண்டு வந்து ஓல்டு ஃபண்டு கிடையாது. ஸோ ஓல்டு ஃபண்டுன்றதுனால வந்து கோவிட் டேட்டா வந்து நிப்பானு கிடையாது. ஹெச்டிஎஃப்சி ஃபண்டு வந்து -20% கீழே விழுந்துச்சு கோவிட் டயத்தில். நிஃப்டி வந்து -36% கீழே விழுந்துச்சு. ஐசிசி ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா -25.8% கீழே விழுந்துச்சு. ஸோ ரொம்ப அதிகமான இறக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ இதுவே வந்து டாட்டாவில் வந்து டேட்டா கிடையாது, அவங்களுடைய டேட்டாவும் கிடையாது. குவாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து -25.9% கீழே வந்திருக்காங்க. யூடிஐ பார்த்தீங்க அப்படின்னா -21.2%. எஸ்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -12.5%. 36% நிஃப்டி கீழே விழுந்திருக்கு. ஆனால் இந்த ஃபண்டு வந்து -12.5% தான் கீழே வந்திருக்கு. அப்போ இவங்களுடைய அசட் அலோகேஷன் வந்து வெரி பர்ஃபெக்ட். ஏன் பர்ஃபெக்ட் அப்படின்னா அந்த டயத்தில் வந்து அவங்க கோல்டுலையோ இல்லை வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ஒரு கரெக்டான அசட் அலோகேஷனில் பண்ணி வச்சிருந்தனால தான் அவங்களுடைய டவுன் சைடு பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா ஃபண்டுமே வந்து 26%, க்ளோஸ் டு 25-26%. இந்த ஃபண்டு மட்டும்தான் வந்து 12.5%. ஸோ மல்டி அசட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடிய மெயின் ரீசன் வந்து நமக்கு டவுன் சைட் பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த டவுன் சைட் பொட்டன்ஷியலை பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 ஃபண்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் தான் என்னையை பொறுத்த வரைக்கும், என்னுடைய அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ஃபண்ட். ஏன்னா அந்த ஃபண்டில் மட்டும்தான் வந்து -12.5%, நிஃப்டி வந்து 36%, ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் வந்து இது வந்து கம்மியாக தான் இறங்கியிருக்கு. மற்ற எல்லா ஃபண்டுமே மோர் தென் 20% லாஸ். ஸோ பெஸ்ட் ஃபண்டு மல்டி அசெட் ஃபண்டுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா எஸ்பிஐ மல்டி அசெட் ஃபண்டு வந்து பெஸ்ட் ஃபண்டு. இதில் வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்ஜினல் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிஏஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா 16% சிஏஜிஆர் தான் கொடுக்குறாங்க. இதுவே வந்து நீங்கள் வந்து ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா 26%. அவங்க ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறாங்க, ஈக்விட்டியில் எப்பயுமே வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அவங்களுடைய ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய பர்பஸ் வந்து ரிட்டர்னுக்காக கிடையாது, ஒரு பேலன்ஸ்ட் ரிட்டர்ன் வேணும் அப்படின்றதுக்காக. எனக்கு வந்து ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நான் வந்து எதுக்கு வந்து மல்டி அசெட் வரணும்? நான் வந்து ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வந்து மிட் கேப்லையோ இல்லை வந்து லார்ஜ் கேப்லையோ போட்டுக்கலாமே, பியூரா ஈக்விட்டியில் போய்க்கலாமே. நான் வர்றதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஸ்டேபிள் போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அதனால தான் நான் வர்றேன். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஃபண்டாக தோணுது. ஈவன் இப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பாருங்கள், இப்போதைக்கு டேட் அலோகேஷன் வந்து அவங்களுடைய அலோகேஷன் 34%, ஈக்விட்டி அலோகேஷன் ஒன்லி 40% தான் இருக்குது. அப்போ 40%, 34% அப்படின்னு சொல்லி போது ரிமைனிங் வந்து ஒரு 10 to 15% வந்து கமோடிட்டியில் இருக்கும், சில்வர்லேயோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ரிமைனிங் வந்து கேஷாக வச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுடைய பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. டெட்லையும் ஒரு கணிசமான அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஈக்விட்டிலையும் இருக்குது, கோல்ட்லையும் இருக்குது. இப்போ இதுவே நீங்கள் ஐசிஐசிஐ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14% தான், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 66%. ஸோ நம்மளுடைய பர்பஸ் மீட் ஆகணும், மல்டி அசெட் ஃபண்டோடைய பர்பஸ் மீட் ஆகணும் அப்படின்னா எஸ்பிஐ இஸ் நம்பர் 1. இப்போ எஸ்பிஐ பார்த்தனால எஸ்பிஐயோட ஒரு டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் கூட பார்த்துடலாம். மல்டி அசெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து லாக்இன் பீரியட் இருக்கும். மற்ற டெட் ஃபண்ட்லேயோ லார்ஜ் கேப்
மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஈக்விட்டி ஃபண்ட்லையோ அந்தளவுக்கு இருக்காது. இதில் வந்து லாக்இன் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அவங்களுடைய சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கோவிட் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மார்க்கெட் கம்மியாக தான் கீழே விழுந்திருக்கு. மற்றபடி மார்க்கெட்டோடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரிட்டர்ன் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இதை தவிர அவங்களுடைய மெயின் பேராமீட்டர் பார்த்துக்கலாம். மெயின் பேராமீட்டர்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய எக்ஸிட் லோடு வந்து 1%. ஸோ 1% போது வந்து நில் ஃபார் 10% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் 1% ஃபார் ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஆர் பிஃபோர் 12 months. இப்போ நீங்கள் 12 months முன்னாடி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 10% வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. ஆனால் ரிமைனிங் 90% வந்து 1% வந்து உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுறாங்க. இது நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் லம்சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து 5,000. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோடைய மல்டி அசெட் ஃபண்டோடைய மெயின் ப்ரொஃபைல். இப்போ இதை தவிர நீங்கள் வந்து ப்ரொஃபைல் அவங்க என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில் 40%, க்ளோஸ் டு கார்பரேட் டெட்டில் வந்து 26%, மியூச்சுவல் ஃபண்ட் 12.7. இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது என்ன அப்படின்னா ஜென்ரலாக வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட், அதில் வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க. கேஷாக வந்து ஒரு 9% வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் வந்து 9.45% வச்சுருக்காங்க. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வெயிட்டேஜ் பார்ப்போம். ஈக்விட்டியை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த அதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க எஸ்பிஐ சில்வர் இடிஎஃப் எவ்வளோ வச்சிருக்காங்க 6.9%, எஸ்பிஐ இடிஎஃப் கோல்டு 3.5%. நான் என்ன சொன்னேன், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து அவங்களுடைய கோல்டு ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய சில்வர் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய கார்பரேட் பாண்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபண்டுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வரும். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வராது. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ஓவரால் சிஏஜிஆர் ரிட்டர்ன் மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு நீங்கள் வந்து இந்த ஃபண்டை வந்து மல்டி அசெட் ஃபண்டை வந்து டிசைட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.